குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 6இல் உள்ள பயிற்சியை செய்யப் போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்லலாமா? பார்த்து மகிழ்வோம், எழுதி மகிழ்வோம். குழந்தைகளே, படத்தினை நன்றாக உற்று நோக்குங்கள். இங்கு என்னென்ன பறவைகள், விலங்குகள் இருக்கின்றன என்று பார்ப்போமா? இங்கு ஒரு அழகான ஆலமரம் விழுதுகளோடு இருக்கிறது. இந்த விழுதினை பிடித்துக்கொண்டு குரங்கு தொங்குகிறது. மரக்கிளையில் புறா அமர்ந்திருக்கிறது. அதற்கு கீழே மயில் தோகையை விரித்து நடனம் ஆடுகிறது. காகமும் கிளியும் மரக்கிளையில் அமர்ந்து மயிலின் நடனத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறது. இங்கு 2 முயல்கள் பந்து விளையாடுகிறது. சிறிய பாலத்தின் மேல் நின்று சிங்கமும் நரியும் வேடிக்கை பார்க்கிறது. சிறிய குளத்தில் அல்லி மலர் பூத்திருக்கிறது. அதன் அருகே நாய் விளையாடுகிறது. வாத்தும் நண்டும் மணல் வீடு கட்டுகிறார்கள். இங்குள்ள சிறிய குட்டையில் 3 மீன்கள் நீந்தி மகிழ்கிறது. மான் புல் தின்கிறது. ஓணானும் அணிலும் மரத்தில் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. குழந்தைகளே, படத்தில் உள்ளவற்றை நாம் பார்த்து மகிழ்ந்தோம். இப்பொழுது படத்தில் எனக்கு பிடித்தவற்றை எழுதப் போகிறேன். வாங்க. புறா, குரங்கு, மயில், காகம், கிளி, முயல், சிங்கம், நரி, நாய், மான், நண்டு, வாத்து, மீன், ஓணான், அணில், அல்லி. குழந்தைகளே, நீங்களும் இதே போன்று உங்கள் பாடப்புத்தகத்தில் உங்களுக்கு பிடித்தவற்றை எழுதி மகிழுங்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 7இல் உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம். வாங்க பொருந்தாததை கண்டுபிடிப்போம். குழந்தைகளே, படத்தினை நன்றாக உற்று பாருங்கள். இங்குள்ள பொருந்தாதவற்றை கண்டுபிடித்து வட்டமிடுவோமா? வாங்க. ஆப்பிள் மரம் உள்ளது. அதில் மாம்பழம் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே மாம்பழம் பொருந்தாது. எனவே அவற்றினை வட்டமிடுவோம். மரத்தில் தொலைக்காட்சியை கட்டி தொங்கவிட மாட்டார்கள். எனவே தொலைக்காட்சியை வட்டமிடுவோம். கூரை மீது மகிழுந்து ஓடாது. எனவே மகிழுந்தை வட்டமிடுவோம். தண்ணீரில் கோழி நீந்தாது. எனவே கோழியை வட்டமிடுவோம். மீன் தரையில் நீந்த முடியாது. அது நீந்த தண்ணீர் தேவை. எனவே மீனினை வட்டமிடுவோம். அடுத்ததாக அணிலுக்கு நரியின் தலை பொருத்தப்பட்டுள்ளது. எனவே நரியின் தலையை வட்டமிடுவோம். குழந்தைகளே, பொருந்தாததை நன்கு கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக வழியை கண்டுபிடிப்போம் என்ற பயிற்சியில் இடது பக்கம் முயல், குரங்கு, மான், குருவியும், வலது பக்கத்தில் கூடு, புற்கள், வாழைப்பழங்கள், கேரட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளே, முதலில் முயலுக்கு பிடித்த கேரட்டை அடைய சரியான வழியை கண்டுபிடித்து கொடுப்போமா? வாங்க. முயல் இவ்வழியாக சென்றால் கேரட்டை அடையலாம். அடுத்து குரங்குக்கு பிடித்த வாழைப்பழத்தை அடைய இந்த வழியாக செல்லலாம். அடுத்து மான் அது விரும்பி உண்ணும் புற்களை அடைய இவ்வழியாக செல்லலாம். இறுதியாக குருவி தன் கூட்டை அடைய இந்த வழியாக பறந்து செல்லலாம். குழந்தைகளே, நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 7ஐ எடுத்து இப்பயிற்சிகளை உங்கள் பெற்றோர் உதவியுடன் செய்து மகிழ்க. நன்றி.